காமராஜ் பீரியட்ல இருந்தார். அவர் வந்து நல்லா கட்டி கொடுத்தாரு. இப்போ வந்து வருஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, 3 தலைமுறை ஆயிடுச்சு. யாரும் எதுவுமே பார்க்கல. மழை ஊற்றுங்க, காவா அடிச்சுக்கும், காவா தண்ணி உள்ளே வந்துடும். சாப்பாடு சமைக்கவே முடியாது, வெளியில் போய் சாப்பாடும் வாங்க முடியாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு யாரும் உதவி பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அப்போவாவது ஒரு பால் கொடுப்பாங்க, ஒரு ப்ரெட்டு கொடுப்பாங்க, ஏதாவது. இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ மழைக்காலம், இப்போது நாங்கள் படணும், வீடு விழுந்து போகுது. எல்லாம் வீரல் விட்டுக்குது. எப்போ வீடுன்னு தெரியாது. பருணையிலேருந்து சீலிங்க்கும் நாங்கள் கடன் வாங்கி ரிப்பேர் தான் பண்ணோம். ஆனால் அப்பவும் ஒட்ட மாட்டேங்குது, எப்படியும் விழுந்துனே கிடக்குது. நாங்கள் என்ன தான் செய்வோம்? நாங்களும் ஏழைங்க தானுங்க. நாங்களும் எவ்வளோ தான் கடன் வாங்கி இதெல்லாம் இப்போ தான் கடன் வாங்கி இப்போ இதை தான் கட்டணும். இதுவும் ஒழுகுது. என்ன செய்ய முடியும்? நாங்கள் வீட்டுக்குள்ளேயும் உட்கார முடியாது, இங்கேயும் உட்கார முடியாது, தெருவுலேயும் உட்கார முடியாது. மழை வந்து அப்படி காவா அப்பப்போ அடிச்சுக்குது. நாங்கள் போய் சொன்னாலும் எடுக்கிறாங்க, சரியாக எடுக்க மாட்டேன்றாங்க. எந்த நேரம் காவாடிச்சுது. வயசானவங்க நான் எப்படி போய் பாத்ரூம் போகிறது, இது பண்ணுறது? எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறது. நம்ம சும்மாவே போக முடியாது இல்லையா? எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் 1 நாள் 2 நாள் தான். என்னப்பா சொல்கிறேன்? அதுக்காக இங்கே தான் என் பசங்களோடு இருக்கிறேன். வீடு இடிஞ்சு கொட்டுது, கரண்ட் ஷாக்கும் அடிக்குது. மழை டைம்லானா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் வெயில் வந்தோன்னே பாருங்க, இந்த செவுரெல்லாம் வெடிக்கும். இதெல்லாம் இருக்கிறதுக்கே பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இருக்கிறோன்னா மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வரும், கரண்ட் ஷாக் அடிக்கும். வீடு மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்களே, மாற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் வீடு கொடுக்கலையே என்ன.